எதிரிக்கு போன எபிசோட பார்த்தனா இந்த மாதிரி மெலிஷா நானே டேட்டுக்கு கூப்பிட அவனும் ஷாக்லையே நீங்கள் சீரியஸாக தான் இருக்கீங்களா? மெலிஷாவும் சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டீஸ் பண்ண வேண்டியதான். ஹே நைன், உன் நான் ஜஸ்ட் டேட்டுக்கு தானே கூப்பிட்டேன், நீ என்ன இவ்வளோ கேள்விகள் கேட்டுட்ருக்க? சரி உனக்கு வர விருப்பம்னா விடு, என் கூட வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இல்லை லேடி மெலிஷா, நான் கூட அதை மீன் பண்ணல அப்படின்னு நான் கெஞ்சிட்டு இருக்கவும் தலைவியோ இப்படியே போனவன் அழுதுருவான் போலையே. ஹே நைன் கவலைப்படாத, நான் ஒன்றும் உன்னை என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர்னா பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் ரியல் டேட்டானா இருக்க போகிறதில்ல. ஸோ நீ கவலைப்படாமல் வரலாம். ஏ நைன், உன்னோட ஞாபகம் இருக்கா போன வாட்டி ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட ஒரு டேட்டை கூப்பிட்டு போனேனே? ஓ அவ்வளோதானா அப்படின்னு வித்தியாசமாக பார்க்க மெலிஷாவும் அது கூடவே நம்ம ஒன்றும் தனியாக போகிறதில்ல. பின்ன யாருன்னா வரா லேடி மெலிஷா? ப்ராபப்ளி பார்த்தா யூரி அப்புறம் யான். அப்படியே யூரி வந்து நைனுக்கு தேவையான மருந்து கொடுத்துட்டு என்ன சொன்னான், இந்த மாதிரி யான் வந்து அவளை வந்து ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்னு. அஃப்கோர்ஸ் எனக்கும் இது தெரியும், ஏன்னா இந்த நாவல்லே இது மிகப்பெரிய ஈவெண்ட். என்னதான் யூரி வந்து இதை ரிஜெக்ட் பண்ணாலும் கடைசியில் ஏதாச்சும் காரணம் வந்து இந்த மாதிரி யூரி அந்த என்னோட போகிற மாதிரி ஆகிடும். அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி அந்த இயானை மொத்தம் அழிக்க வேண்டியதான். ஆனால் இதில் என்ன மோசமான விஷயம்னா யூரி இயான் அப்படின்னா ஒரு சைடில் ஃபியான்ஸே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை முடிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா, அந்த சைடில் கல்யாணம் பண்ணுற பொண்ணை வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கோ விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இது வெளியே இருந்து பார்க்குறவங்க தப்பாக பிடிச்சிப்பாங்க, நாங்கள் 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்ருக்கோம் இந்த அழகான ஆளுக்குன்னு. இல்லைனா நான் ஏதோ இந்த காதல் ஜோடிக்கு நடுவில் வந்து இந்த பொண்ணை எப்படியாச்சும் அடித்து துரத்திட்டு நான் ஏதோ அவனோட இடத்த எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன்னு. இது எது திரும்ப ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்கு. நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணுன்னு சொல்லி சொன்ன அவன்கிட்ட அந்த நான் என்ன திங்க் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற எல்லாமே இவனோட அட்டென்ஷனுக்காக தான், அது மூலயமா யூனியும் பிரித்து விட்டு இவனோட ஒன்று செய்கிறதுக்காக எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு. நான் உன்னை ஃபெஸ்டிவலை வச்சு செய்ய வேண்டியதான். அப்பையும் இந்த மாதிரி இவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, ஸோ அதனால தான் இவன் யூரிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதை வந்து கெடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்படி மட்டும் தான் நான் யோசனை பண்ணிச்சு இந்த வாட்டி. அவன் எவ்வளோ பெரிய ராஜா பரம்பரைனா இருந்து போட்டோம், எனக்கு கவலை இல்லை. யோசிக்காமல் மூஞ்சை உடச்சு கொலை ஆக்கி விட்டுருவேன், அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நைனோ லேடி மெலிஷா இப்போதைக்கு எதுவும் இல்லைண்ணா, இங்கே தான் நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணித்தர ரெடியாக இருப்பேன். ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நைனே, ஆனால் போனாட்டி மாதிரி இந்த வாட்டி திடீர்னு காணாமல் போயிடாத, ஓகேவா? அஃப்கோர்ஸ் மெலிஷா, கண்டிப்பாக இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நைனி இப்படி கூர்மையாக பார்க்க முடியல, என்னால் மூச்சு விட முடியல. லேடி மெலிஷா அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் இந்த லெட்டர் யாருக்கு? இந்த லெட்டரை யூரிக்கு சென்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டரை அவளை எங்கே மீட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் என்ன போனதுக்கப்புறம் மெலிஷாவும் இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் ஆகும், அந்த நேரத்தில் எனக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இப்படி யோசனை பண்ணுற நிப்பாட்டிட்டு அந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு சொல்லி சூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த யோனா வேற என்னை அப்படியே பார்த்துட்டு ஒரு உதவியும் பண்ணா போயிட்டா. இப்படியே சில நாட்கள் ஓடி போய் அந்த ஃபெஸ்டிவல் வர அங்கே இருக்க காமன் பீப்புள்ஸ் எல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெலிஷாவும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பார்க்க அப்படியே கொரியன் நைட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த கொரியன் அத்தருக்கு எப்படி வெஸ்டர்ன் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு தெரியாது போல், அப்படியே ஏச்சம் காப்பி அடிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த நைனோ வேற லெவலில் இருக்கானே, மூக்கில் இருந்து வருது. அப்போ கரெக்டாக நைனோ மிஸ் மெலிஷா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை நைனே, நான் யூரி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரு நிமிஷம் கண்ணா பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த யூரியும் அப்புறம் அந்த ஈயான் பைத்தியக்காரனும் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அந்த யூரி பண்ணிட்டு தெளிவாக சொன்னேன் இங்கே மீட் பண்ணுவோன்னு அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். அப்போ தான் அவன் பார்க்குறான், ஒரு இடத்துல மட்டும் மக்கள் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அழகாக இருக்கான்ல? ஆமாம்மா அந்த பொண்ணு அழகாக இருக்குது. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி மெலிஷா வெட்டி பார்த்தா வேற யாரு, யானோ யூரி தான். யானோ இந்த மாதிரி அந்த பொண்ணுங்களெல்லாம் கண்டுக்காத, அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை. ஓ அதுக்காக தான் நீங்கள் ஒரு பொண்ணு கூப்பிட முடியும் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன தப்பாக புரிஞ்சுக்காத யூரி, அவங்க எல்லாம் என்னோட மக்கள் இல்லை. இதெல்லாம் பார்க்குற மெலிஷாவும் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இவங்க 2 பேரும் மெயின் கேரக்டர்னால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ நைனோ மெலிஷாவை பார்த்து ஸ்மைல் பண்ண தலையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் சிரிக்கிறது ஏதோ என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது கூட நான் என்ன தான் க்ரௌன் பிரின்ஸோட அழகாக இருந்தாலும் அவனை சுற்றியே மக்கள் ஃபார்ம் ஆகலன்னா அதுக்கு சிம்பிளான ரீசன் இயான் மெயின் கேரக்டர், அதுக்காக தான் இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நைனோ ஒரு சைட் கேரக்டர் இல்லை. அப்போ யூரியும் மெலிஷாவை பார்த்துட்டு மெலிஷா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வேலையை உங்களை சந்திச்சிட்டேன். ஹே யூரி, நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல உன்னை இன்னைக்கு மீட் பண்ணுவேன்னு. நடுவில் இருக்க ஐயானோ ஏன்டி இவ்வளோ நேரம் வாழைப்பழ மாதிரி பேசிட்டு வந்தேனே, கொஞ்சமாச்சு சிரித்து பேசுனியா? மெலிஷாவும் நீ கொடுத்த இந்த மெடிசன் உண்மையாக வேறு லெவலில் வேலை செஞ்சிருச்சு யூரி, உண்மையாகவே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களால் தான் இப்போ மிஸ் மெலிஷா கிட்ட என்னால் பேச முடியுது, அதுலமே அவங்களுக்கு சத்தியம் பண்ணியும் கொடுக்க முடிஞ்சுது. ரொம்ப நிம்மதி. நான் மெலிஷா கேட்டான்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சு கொடுத்தேன். அது இல்லாமல் வெயிட் பண்ண, நீ எப்போ மிஸ் மெலிஷான்னு கூப்பிட ஆரம்பிச்சா? நீ லேடி மெலிஷா தானே கூப்பிட்டு இருந்த, அது இல்லாமல் என்ன சத்தியம்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன் மிஸ் யூரி. இப்படி நீ பேசும்போது தான்டா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தோணுது. இதை பார்க்குற மெலிஷாக்கு தான் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா. யூரியும் சரி நைனும் சரி மற்றவங்கள்ட்டனா ரொம்ப கைண்டாகவும் அப்புறம் ஈஸியாக பழகிடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலும் சண்டை போட்டே இருக்காங்க. அதுதான் எனக்கும் புரியல. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க ஏ மெலிஷா, நான் வேணா நீ என் கூட வர்றதுக்கு அலோவ் பண்ணுறேன், இல்லைன்னா நீ யூரியா சும்மா தொலை பண்ணிட்டு இருப்ப. அது இல்லாமல் உன் கூட இருக்கானே அவன் யாரு, உன் பட்லரா இல்லை உன் லவரா? அவளோ என்னது லவ்வரா?
நீ வச்சிருக்கே 3000 பொண்ணுங்க உன்ன மாதிரி நினச்சியா? அவனோட சர்வெண்ட்ரா முட்டா பையில. பட் இப்போது நான் இல்லைன்னு மறக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னோட கையை பிடிக்க அடுத்த நிமிஷம் இவனோ ஷாக். ஆனால் அவனோட ஷாக் ஆனது யூரி தான். என்னது, இந்த சாக்கை பயன்படுத்தி யூரி லவர் ஆக்கிட வேண்டியதான் அப்படின்னு யூரியை பார்த்தா அவளை பார்க்கவும் அது நடக்காத போலையே. வெல், யூரியோட ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணதான் நான் இளவரசன் ஏனா வராமல் நார்மல் ஏனா வந்திருக்கேன். அதனால நான் பாவனு விட்றேன். ஏதோ இவன் என்ன பாவனு விட்றானா? நான் தானே டாலரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சிச்சு. உன்ன மாதிரி ஏமாத்துறேன் நான் போட்டு அடிக்கடி நடிப்பேன். எனக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்காம எப்போவும் அப்போ நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி மெலிஷா பார்த்துட்ருக்க அவங்க ஃபெஸ்டிவலில் ஷாப் வச்சவங்களும் கத்திட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, இங்கே உங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும், என் கடைக்கு வாங்க, என் கடையில் ஸ்னைப்பிங் கேம் இருக்குது. கரெக்டாக ஷூட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் தேவைப்பட்ட பரிசு பொருட்களை வாங்கிட்டு போகலாம். மெலிஷாவும் நம்மள்கிட்ட சொல்கிறான். தோ இந்த ஏன் இருக்கானே, இவன் இந்த கேம்ஸ் எல்லாமே நல்லா விளையாடி யூரியா மயக்கிடுவான். யூரியும் இளவரசரே, உண்மையாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வர்றது இதான் உங்களுக்கு புதுசா? ஏன்னா நீங்கள் எல்லா கேம்லேயும் மாசம் விளையாடி இருக்கீங்க. இப்படியே போனால் எல்லா பரிசையும் நீங்களே எடுத்துருவீங்க போல. யூரி, உன் கண்ணை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. இது கூட கம்பேர் பண்ணா நான் கொடுத்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு லவ் சீன்னா இந்த கேவலமான நாவலில் வரும். இந்த பிளேஸ் தான் நாவல்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆச்சு. என்ன தான் இயான் மேலிடா நிறைய கேரக்டர் பஃபனாக இருந்தாலும் அவனால் ஒரே ஒருத்தங்களை மட்டும் தோக்கடிக்கவே முடியாது. யாரும் இந்த கொரியன் கேம்ஸ்லலாம் ரொம்ப ஸ்கில்லாக அவளுக்குன்னு சொல்லி தனி மரியாதையை அவள் கிரியேட் பண்ணான். அதுவும் இல்லாமல் அவளை பார்த்தாலே அந்த கடை போட்டவங்க எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்தால் கண்டிப்பாக பரிசுகளை எடுக்காமல் போக மாட்டானே. ஸோ நீங்கள் கணிச்சது கரெக்டு தான். அது நான் தான். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா படின்னு சொல்லுவாங்க, நானா வளர்றதுக்கு ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன தரத்தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய கேம் அடிக்டாக இருந்தேன்னு. ப்ளஸ் இந்த உலகத்தில் இப்போ நான் ரீகனெக்டாக இருக்கேன். ஸோ என்னை தடுக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. அதனால் கேம் சொல்கிற மாதிரி போட்டு வந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்போ யூரியும் அது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. மெலிஷாவும் இவன் என்ன பார்க்குறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஏனோ உனக்கு வேணா சொல்லு, நான் உனக்காக ஜெயிச்சு கொடுக்குறேன். இந்த புக்கில் எப்படி எழுதிருந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நான் மாற்ற போகிறேன். என்னது யூரி? இப்போ அவன் என்ன சொல்லுவான் கூட தெரியும். அங்கே இருக்க ஒரு பொம்மையை காமிச்சு அதை பாருங்க, அது அப்படியே இயான் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படி தான் சொல்ல போகிறான். யூரி காமிச்சு அந்த பொம்மையை பார்த்தோன்னே, உண்மையாகவே இந்த பொம்மையை சொல்கிற? ஆமாம், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இல்லது க்யூட்டாக இருக்கா? இது எப்படி போட்டாலும் கேவலமாக தான் தெரியுது. யாரும் அதை டிசைன் பண்ணிங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், ஏதாவது சூனிய பொம்மை மாதிரி இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா தெரிச்சு ஓடி போயிருங்க. இது கூட இந்த யூரியோட டேஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நைனோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லவும் தலைவிக்கே புரியல. ஏண்டா என் கண்ணுக்கு இன்னும் போயிடுச்சா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வியர்டான டேஸ்ட் இருக்கா? வெயிட் பண்ண அந்த என்னோட ஃபேஸை பார்க்க அவனும் ஷாக் ஆன மாதிரியான்னு தெரியுது. ஸோ என் கண்ணு ஒன்று போல அந்த நைனியும் யூரியும் காமிக்க, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பா. ஆமாம் ஆமாம், இது அப்படியே பார்க்க மிஸ் மெலிஷா மாதிரியே இருக்குது. நீ சொன்னது கரெக்டு. இந்த பொம்மையும் மிஸ் மெலிஷாவும் வச்சா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தலைவதை கேட்டோன்னே ஷாக்லேயே. வெயிட் பண்ணு, இப்போ என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியும் நான் வில்லின்னு. அதுக்கு என்ன இதோட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்திருக்க தேவையில்லை. அந்த கடைக்காரன் தான் இப்படி சும்மா பார்க்க தான் வந்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புங்கடா, சும்மா வாவடுத்து கிடக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. மெலிஷாவும் அவங்க அசிங்கப்படுத்தினதில் எதுக்கு வந்தோன்னு சொல்லி நான் மறந்தே போயிட்டேன். சரி, இந்த பொம்மையை ஜெயிக்கிறதுக்கு என்ன கேம் விளையாடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி புந்துலேருந்து எலி மேலே வரும்ல, அதை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் அடிக்கிற கேம். அந்த நேரத்தில் இயானோ இந்த கேம் நான் ட்ரை பண்ணு சொல்லி ஆசைப்பட்றேன். இதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்? 2 சில்வர்ப்பா. ஏனோ தேடிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஏதாச்சும் சில்லற இருக்கான்னு. மெலிஷா யோசிக்காமல் காசை கொடுத்துட்றா. ஏனோ அதை பார்த்துட்டு அவனுக்கு காசை கொடுக்க. மெலிஷா, நீனே இந்த கேம் விளையாட போறியா? ஆமாம், உனக்கு தான் தெரியல இந்த மாதிரி நான் அடிச்சு உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு. சரி ஓகே, உனக்கு என்ன தோணுதோ பண்ண. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேமை நான் விளையாடுறேன் அப்படின்னு ஏன் கேம் விளையாட ஆரம்பிக்க அதை பார்க்குற மக்கள் எல்லாம் ஆரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏன் அந்த கேமில் புதிய கடை செட் பண்ணி ஜெயிச்சக்கப்புறம் அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு அந்த உண்மையை கேட்க அவனுக்கு கொடுக்க போவோம். மெலிஷாவோ வெயிட் பண்ணுங்க, இந்த கேமுக்கு முதல்ல காசு கட்டினது நான் தானே. அவன் ஜஸ்ட் எனக்கு முன்னாடி போய் ஒரு புது ரெக்கார்டு செட் பண்ணியிருக்கான். அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதானே கரெக்டு. நான் என்ன பண்ணணும் பெருசா? இந்த மாதிரி புது ரெக்கார்டு செட் பண்ணும் அவ்வளோதானே. மெலிஷா, ஏன் சும்மா தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க? உனக்கு இந்த கேம் எப்படி விளாடணும் கூட தெரியாது, நீ புதுசாக ரெக்கார்ட் செட் பண்ண போறியா? தலைவியும் இவனே இவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு தான் இங்கே சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவனோட பவரை இங்கே காமிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிவிட்டு, நீனும் முதல்ல ட்ரை பண்ண. ஸோ உன்னால் மட்டும் பண்ண முடிஞ்ச போல, ஏன்னால் பண்ண முடியாதானே? ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க இந்த கடைக்காரனும். வெல், நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரலையா? கடைக்காரரே, இப்போதைக்கு நாங்கள் ஒன்றா வரல வேணா வச்சுக்கோங்க. சொல்லிட்டு அவள் கேம் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேமில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று கரெக்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியது. இந்த கேமில் என்னோட மொத்த கோவத்தையும் இறக்குறேன்டா. இந்த முதலடி இயானுக்கு, 2வது என் தம்பிக்கு, 3வது அந்த உல்ஃப்மேனு, 4வது அந்த பில்லியனர். அது எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு அங்கேருந்து வர எலி பொம்மையை ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அடிச்சு மெலிஷா ஜெயிக்கவும் அங்கே இருக்க இயானு நைனு யூரின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கு. ஏன் கடைக்காரன்னு ஷாக்கில் இருந்துட்டு இருக்க மெலிஷாவை கூலா அந்த பொம்மையை இப்போ தரீங்களா அப்படின்னு அந்த பொம்மையை வாங்கி நைன்ட்ட கொடுக்க யூரியே கடுப்பில் இருக்கா. அவளை இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி நைன் அந்த பொம்மையை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. யானோ நான் சீனா போலான்னு பார்த்தா இவ ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாலே. தலைவி வெறுப்பேற்றுற மாதிரி இன்னும் நிறைய கேம் மிச்சம் இருக்கு,
ஸோ அதுலையாச்சும் நான் தோக்கடிச்சு நீ அசிங்கப்பட்டல, அது சரி பண்ணிக்கோ. ஏய் என்ன மீன் பண்ணுற? ஜஸ்ட் ஒரு நார்மல் கேம் தானே, இது நம்ம ஃபனுக்கு தானே விளையாட்டுருக்கோம். நீ உண்மையாகவே அதை மீன் பண்ணனா அப்போ அடுத்த கேமில் உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிக்க விட மாட்டேன். உனக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கப்பு கேம் விளாட்றாங்க, அதில் யூரி ஜெயிக்க ஏனோ ஷாக்கு. அடுத்து இந்த மாதிரி கேண்டில் ஒரு ஷேப் போட்டிருப்பாங்க, அது உடையாமல் எடுக்கணும். அந்த கேம்லேயும் மெலிஷா ஜெயிக்க இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பண்ண? சரி ஓகே, அடுத்த கேமில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மெலிஷாவும் போகிறா, அதுலேயும் ஜெயிக்கிறா. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அடுத்த கேமு பஞ்சிங்கு, ஆரோ, பேஸ்கெட் பால்னு சொல்லி எல்லா கேம்லையும் மெலிஷா ஜெயிக்கவும் எனக்கா இல்லை ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை உடஞ்சி போய் நிற்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நைனி யூரியும் ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா தலைவி விளையாடி அவளுக்கு கிடைக்கிற எல்லா பொம்மைங்களையும் அந்த 2 பேருக்கு கொடுக்க அவங்க கையிலையும் ஃபுல்லாக பொம்மைங்க தான். இது தூக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கீழே போட்டுவாங்க. மிஸ் மெலிஷா அதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டோம். ஆமாம் ஆமாம். ஏய் யானே என்ன பார்த்துட்டு இருக்க? யூரிக்கு போய் ஹெல்ப் பண்ண. ஓகே. ஏய் யூரி உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? தேவையில்லை, இந்த பொம்மைகளை நானே பிடிச்சிக்கிறேன். நல்லா முடியலன்னா நான் சொல்கிறேன். தலைவன் அசிங்கத்தில் நிற்க மெலிஷாவும் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்பட்டான் போல. சரி ஓகே, இப்போ நம்மளோட ஃபைனல் ரிவார்டை கிளைம் பண்ண வேண்டிய நேரம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கேயோ அவன் தூங்கிட்டு இருக்க. தலைவரே கொஞ்சம் எந்திரிங்க. ஏமா காதலில் வந்து கத்துற. ஒரு நிமிஷம் பயந்துருந்தேன் தெரியுமா? சரி ஓகே, உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி நான் ரிவார்டு வாங்க தான் வந்தேன். ஓ ரிவார்டா? அப்படின்னா அந்த பசங்க கையில் வச்சிருக்க பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் இந்த பொண்ணுங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டேன். வெல் நீங்கள் கரெக்டான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல இருக்க பொருட்களை உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவன் யூரியனையும் பசங்களோட வர கண்கவரிச்சி பொருள் மாதிரி நடத்திட்டு இருக்கான். மெலிஷா கடுப்படைக்கிட்டே நான் மன்னிச்சிடுங்க இப்படி சொல்கிறதுக்கு, ஆனால் இந்த பரிசுகள் எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுக்கணும். என்னது உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் மேடம். இதெல்லாம் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ். இந்த மாதிரி பல கேமில் விளையாடி அதில் புது ரெக்கார்ட் செட் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும். இது ஒன்றோ ரெண்டோ கேம் விளையாடி அதில் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இல்லை. தலைவி யோசிக்கவே இல்லையே. அவள் ஸ்டாம்ப்ஸ் எடுத்து காமிக்க அந்த கடைக்காரனும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கவும் இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பல அப்படின்னு மெலிஷா கேட்குறதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, எதுக்கு ப்ரோ வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு. காலேஜில் ஒரே வேலையாக கொடுத்துட்டாங்க, ஸோ அதை முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணுறேன் எப்படியாச்சும் ஒரு வாரத்தில் 3 வீடியோ போடுறதுக்கு. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மாணவா இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டுட்டு இருந்திருப்பேன். சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் போட போகிறது இல்லை அப்புறம் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் ஆன அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னால் அதில் புது மாணவோட குட்டி கதைனா சொல்ல முடியுதா, அதுக்காக தான். அண்ட் பை ஃப்ரம் நால் தமிழன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.